ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்பா, நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஹலோ ஆண்டி. சொல்லு பிரீத்தி. ஆண்டி ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த பிரச்சனைய பத்தி கேள்விப்பட்டேன். அங்கிளுக்கு நான் அந்த வீட்டு மருமகளா வர்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நடந்தா அவர் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாரு? என்னால எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசனையாவே இருக்கு. நீயே இந்த அளவுக்கு டீப்பா யோசிக்கிற? அவர் ஏதோ வித்யான ஒருத்திக்கு சஞ்சய கட்டி வைக்க நினைக்கிறாராமே. அவெல்லாம் உனக்கு ஒரு போட்டியா? உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்குல்ல பிரீத்தி? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா உனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன நடந்தாலும் என் வார்த்தையை மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. அவர் சொன்னா சஞ்சய் கேட்டுருவானா? சஞ்சய் நான் சொல்றதான் கேப்பான். இத பத்தி எல்லாம் யோசிக்காம நீ நிச்சயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுமா? ஓகே ஆண்டி, பாய். உங்க டவுட் தீந்துருச்சாப்பா? ஆண்டி நம்ம பக்கம் தான் இருக்காங்க. அவங்கள மீறி அந்த வீட்ல எதுவுமே நடக்காது. உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. அப்படி வந்தா நான் என் குணத்தை காட்ட வேண்டி வரும். வித்யா, கொஞ்சம் முன்னாடி வாமா. இவ வித்யா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. உங்க பொண்ணு பிரீத்திய சஞ்சய்க்கு பேசுறதுக்கு முன்னாடியே வித்யாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருக்கும். அந்த வீட்ல இருக்கிறவ வித்யா இல்ல வாணிதான்னு வேதா சொல்லிட்டாலே, அப்படியே பிரச்சனை பண்றாரு. அந்த வித்யா ஏதோ கிராமத்துல இருக்கலாம். அவளை கிராமத்துல இருந்து வர வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் ஆன்ட்டி கிட்ட பேசிட்டல, அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டி அவங்கள மீறி தப்பா எதுவும் நடக்காதுன்னு கேரண்டி கொடுத்திருக்காங்க. ஆனா என்னால அதை உறுதியா நம்ப முடியலையே. அங்கிள் அவர் நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வாரு. எனக்கும் அதான் தோணுது. இதே விஷயத்த அங்கிள் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஆண்டி இப்படிதான் சொன்னாங்க. அப்படியே அவர் மறுபடியும் இத பத்தி பேசணும். அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்குதானே? ஆமா, இந்த பாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம நேர்ல போய் பார்த்து பேசி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எனக்கும் அதான் சரின்னு படுது. சரி, வா கிளம்பலாம். இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்ற. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கேக்குற மாதிரி வித்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சத்தமா சொல்றான். சஞ்சய், நான் இருக்கேன், நீ தைரியமா சொல்லு. அதேதான் நானும் சொல்றேன். நான் உனக்கு பக்க பலமா இருக்கேன். தைரியமா உன் முடிவை சொல்லு. யார் தடுத்தாலும் உனக்கும் வித்யாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா சொல்லு. என்ன மானசா, உங்க அண்ணனுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஏதோ நீ சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லியா எங்க அண்ணன் முடிவெடுக்க போது?
அண்ணா டிசைட் பண்ணிருக்கோம். அத டிலே பண்ணாம சொல்ல சொல்றேன். ஓ. முடிவை இந்த குடும்பமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க. சந்தோஷமான செய்தியை சீக்கிரமா சொல்லட்டா. அப்படி நீயே உனக்கு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்துக்கிட்டு அதுல இது சரி இது தப்புன்னு உன் முடிவோடையே நீ வாழ்ற. அதனாலதான் உன்னால மத்தவங்களோட வலியை புரிஞ்சிக்க முடியும். நமக்காக உயிர் கொடுத்தவங்களுக்கு நான் உறவை கொடுக்கணும்னு சொல்றேன். நீ பணம் கொடுக்கறத பத்தி பேசுற. ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? லைஃப்ல எதை எமோஷனலா பார்க்கணும், எதை பிராக்டிக்கலா பார்க்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அது உங்களுக்கு தெரியறது இல்ல, இனிமே தெரிய போறதும் இல்ல. அதான் சொல்லிட்டேனே, உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற அசல் கிராமத்தான். நீ சொல்ற பிராக்டிகலுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. சக மனுஷனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறத விட இங்க வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைக்கிறவன். உயிர் போறது மட்டும் மரணம் இல்ல, நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதும் மரணத்துக்கு சமந்தான். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீ நம்ம பையனுக்கு வற்புறுத்தி கொடுக்க நினைக்கிற. அது தப்புன்னு உனக்கு கடைசி வரைக்கும் புரியாது. என்னால அத உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதான் அத நம்ம பையனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நல்லா படிச்சிருக்கிற என் பையனை படிப்பறிவே இல்லாத ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி கம்பல் பண்றதுதான் மரணத்துக்கு சமமான கொடுமை. அதுல இருந்துதான் நான் சஞ்சய காப்பாத்த ட்ரை பண்றேன். அது எப்படி? பெத்த பையனை கூட பார்க்காம அவன் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு இவ்ளோ துடிக்கிறீங்க? யாரு? நானா வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்கிறேன்? அப்பா அப்பா ஆமா, அவன் படிப்பென்ன, அறிவென்ன, ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கு கிராமத்துல எங்கேயோ வாய்க்கா வரப்புல திரியிற ஒருத்திய கட்டி வைக்கணும்னு பிரச்சனை பண்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷங்களை பணத்தையும் படிப்பையும் வச்சு எடை போடுற உனக்கு இதெல்லாம் கேவலமா தான் தெரியும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. வித்யா தான் இந்த வீட்டு மருமக, அதான் விதி. ஒருத்தனுக்கு ரெண்டு விதி இருக்க முடியாது. ஏன்னா அவன் பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதி. இந்த வீட்ல இருந்து ஒரு அடி வெளியில எடுத்து வச்சீங்க, அடுத்த செகண்ட் என் உயிர் போயிடும். யாரும் கிட்ட வரக்கூடாது. கீழே போங்க. டேய் விடுறா, அதெல்லாம் நடிப்பு. அவ அப்படிலாம் பண்ணிக்கிற ஆள் இல்ல. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். விடுறா. சஞ்சய் நில்லு. யாரும் என்கிட்ட வர வேண்டாம். இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இத நாங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறோம்.
உங்களுக்கு நானும் இந்த குடும்பமும் முக்கியமா இல்ல உங்க நண்பனோட பொண்ணு முக்கியமான்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என் பேச்ச மீறி நீங்க இந்த வீட்டை விட்டு போனா அடுத்த செகண்ட் என்னோட உயிர் போறது உறுதி. அப்பா ப்ளீஸ் பா, அம்மாவை சமாதானப்படுத்துங்கப்பா. அப்பா, please, சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. அப்பா சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சொல்லுங்களேன். அப்பா அப்பா சொல்லுங்க ப்ளீஸ் பா. சொல்லுங்க. வேதா, துப்பாக்கியை கீழே போட்டு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. போகல. அதான் பேக கீழே போட்டல்ல, நான் போகல. துப்பாக்கி கீழே இருக்கு. நான் வாக்கு கொடுத்த மாதிரி அம்மா நீங்க உயிரை விட்டதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எப்படிமா உயிரோட இருப்போம்? இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உங்களையும் நீங்க கொண்டு இருக்க வேண்டியதானே? ஏய் சஞ்சய், என்னடா பேசுற? எங்க கையால உங்களை கொல்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அப்பா இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டா அப்படியே எங்களுக்கு செத்துலாம் போல இருக்குப்பா. சஞ்சய், என்னடா இனி ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதடா. பிரீத்தி தான் சஞ்சய்க்கு ஏத்தவன். அவ கூட தான் சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கணும். பிரீத்தி இங்க வா. டைம் ஆச்சு, நீ கிளம்பு. இங்க நடந்ததை பத்தி வீட்ல எதுவும் சொல்லிக்க வேண்டாம். ஓகே ஆண்டி. என்ன பண்ற நீ? இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் சஞ்சய். இப்ப கூட ஏன் உன் முகத்தை உம்மன வச்சிருக்க? உனக்கு இந்த நிச்சயத்துல விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா சஞ்சய்? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் முடிஞ்சிட்டா உன் பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாம போயிடுமான்னு யோசிக்கிறேன். அதானே? அப்ப
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சஞ்சய், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே பெருசில்லன்னு தோணுது. உன் கூட நான் சேர்ந்து வாழ போற அந்த மொமெண்ட்டுக்காக அவ்வளவு ஆசையை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு, கைய காட்டு. எதுக்கு? ஏய், என்ன பண்ற? என்ன பண்ண போற? எதுக்கு இந்த வாட்ச் கழட்ட? ஏய், இது பாரு, உனக்காக புது வாட்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வாட்ச் தான் உன் கையில இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் இந்த வாட்ச் என்ன உனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். இங்க எதுக்கு வந்த? காஃபி. நாங்க உன்கிட்ட காஃபி கேட்டோமா? ஒரு வேலைக்காரியா சொல்ற வேலையை மட்டும் செய்யணும். இப்படி எல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காது. டோரை மூடிட்டு போ. சரியான இரிட்டேட்டிங் இடியட் இந்த வாணி. நம்மள டிஸ்டர்ப் பண்ணுனே வந்திருக்கா. சரி, டைம் ஆச்சு. எல்லாரும் வெயிட் பண்ணி. இப்ப கூட சஞ்சய் உன்னை பார்க்காம வாணிய பாத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த வாணி வேலைக்காரி தானே, அவ என்ன செஞ்சிருவான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. அவ செம்ம கேடி. லேசா கண்ண செஞ்சாலும் உன் வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சிருவா. எதுக்காக சொல்றேன்னா, சஞ்சயோட போக்கஸும் அவ மேலதான் இருக்கு. அதான். முறைக்காத பிரீத்தி, நான் சொல்றதுதான் உண்மை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆன்டி பேச்ச மீற முடியாம தான் சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொன்னா. அவ மைண்ட் எப்ப வேணா மாறலாம். அதுக்குள்ள நீ அந்த வாணி இங்க இருந்து துரத்திட்டனா நீ பயப்படாம இருக்கலாம். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். கேட்கறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம். ஆமா பிரீத்தி, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவ அழுது நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருவா. இல்லன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வர முடியுமா? சஞ்சய்க்கும் எனக்கும் தான் கல்யாணம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எங்களுக்கு நடுவுல யாரு வந்தாலும் அவங்கள நான் என்ன வேணாலும் செய்வேன், தெரியும்ல? இந்த வாணி சாப்டர் நான் சீக்கிரமே க்ளோஸ் பண்றேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? நிச்சயம் ஆரம்பிக்க போகுது. இன்னும் இவ்வளவு நேரத்துல தான் வருவீங்க? அரை மணி நேரமா? அவசரம் தெரியாம பேசுறீங்களே, சீக்கிரம் வாங்க. இங்க வரத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிட போகுது. நேரம் ஆயிடுச்சு. பொண்ணு மாப்பிளையே ட்ரெஸ் வாங்கிட்டு போக சொல்லுங்க. பிரீத்தி, பாரு மனசா, இந்த வாணி என் காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுவேன்னு அடம் பிடிக்கிறா. வாணி, உனக்கு எதுக்கு இந்த வேலை?
எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இவ கை என்ன உடைஞ்சா போச்சு, இவளுக்கு போட்டுக்க தெரியாதா? நீ எதுக்கு இவளோட காலை பிடிக்கிற? நீ இங்க வேலை செஞ்சாலும் உனக்கும் சுயமரியாதையெல்லாம் இருக்கு. அத நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. அப்படி யாரும் உன்னை இந்த மாதிரி மரியாதை இல்லாம வேலை செய்ய சொல்லி கம்பல் பண்ணா, அது யாரா இருந்தாலும் சிவில்ல ஒரு போடு போட்டுரு. பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். ஏய் மானசா, என்ன பேசுற நீ? நான் உன்ன சொல்லல பிரீத்தி, நீதான் அவளை செய்ய சொல்லலன்னு சொல்லிட்டல்ல. ஒரு வேலை யாராச்சும் உன்ன மாதிரி கேவலமான வேலையை செய்ய சொன்னா அவங்களதான் அப்படியே அறைய சொல்றேன், அவ்வளவுதான். நான் உன்ன சொல்லுவேனா? வாணி வா. என்ன சார் அக்ரிமெண்ட்? யார் கையெழுத்து போடணும்? அது ஒண்ணும் இல்ல, என்னோட பிசினஸ் டீல் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இது என் பர்சனல் மேட்ரு. இத கேட்க நீ யாரு? நீ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தானே? அபி விடுங்க, ஏதோ கியூரியாசிட்டில கேட்டுட்டாரு. நோ விஜய், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் எதுக்கு பெட்ரூம் வரைக்கும் அலோவ் பண்றீங்க? எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. மேடம் உங்களை சீக்கிரம் கீழே வர சொன்னாங்க, அதை சொல்லதான் வந்தேன். 10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லுங்க. நீ கிளம்பு. விஜய், I want to tell you something. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ரொம்ப கிட்ட சேர்க்காதீங்க. Hope you understand. தப்பா எடுத்துக்காதீங்க அபி, அவன் நல்ல பையன்தான். சரி, டைம் ஆச்சு, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. வரேன். ஆண்டி பாருங்க. ஐயோ சஞ்சய் அண்ணா, என்னடா இது? அண்ணா எப்படி அடிபட்டுச்சு? என்னடா ஆச்சு? ஐயோ என்னாச்சு? கிளாஸ் எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? வாணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா? ஏண்டா இப்படி பண்ணிட்ட? பிரீத்தி, ஃபீல் பண்ணாத. அவன் கையில இருக்கிற காயம் சரியான உடனே மோதிரம் மாத்திக்கலாம். இப்ப சஞ்சய் மட்டுமாதிரி என் வரல மோதிரம் போடலாம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து மோதிரம் மாத்திக்கிட்டாதாம்மா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள்ல அவன் உன் கழுத்துல தாலியே கட்ட போறான். வெறும் மோதிரம் தானே, இதுக்கு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணலாமா? இத அவ்வளவு ஈஸியா கடந்து போறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சேன். மாமா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்தே பிரச்சனை தான். அதான் வேதா ஒரு முடிவுக்கு வந்துட்டால, அப்புறம் நீங்க ஏன் புது பிரச்சனையை கலப்புறீங்க? ஒரு நல்ல காரியம் பிரச்சனை இல்லாம முடிஞ்சா அவருக்கு நிம்மதியா இருக்காது. விடுக்கா, அவர் கருத்து அவர் சொல்லட்டும். நிச்சய பேச்செடுத்த அடுத்த நாளே சஞ்சய பாம்பு கடிச்சிருச்சு. அவன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நிச்சயத்தன்னைக்கு அவன் கையில அடிபட்டிருக்கு. இது நல்ல சகுனமே இல்ல. பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த பேரண்ட்ஸுமே இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இந்த சம்பந்தம் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்லம்மா, இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு சொல்ல வராரு. Am I right? எப்பவுமே என்ன பத்தி தப்பாவே நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கல்யாணமும் நிச்சயமும் நடக்க கூடாதுன்னு சொல்லல. முதல்ல மானசாக்கு நிச்சயத்தை முடிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல நாள் பார்த்து பிரீத்தி சஞ்சய் நிச்சயத்தை வச்சுக்கலாம். எதுக்கு அவசரப்படணும்?
சஞ்சய், உங்க அப்பா எப்படா இந்த அளவுக்கு மனசு மாறினாரு? அவரே உன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்றாரு. நான் எப்பவும் என் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவசர அவசரமா முடிவு பண்ணதுனால ஜாதகத்தை கூட சரியா பாத்தீங்களானே தெரியல. ஒரு தடவை அதையும் பார்த்துட்டு அதுல ஏதாவது தோஷம் இருந்தா அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணலாம். சார் சொல்றது நல்ல தானமா, அப்படியே செய்யலாம். சாமி, உங்களுக்கு என் ஹஸ்பண்ட பத்தி முழுசா தெரியாது. அவரு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு புரியுற அர்த்தம் உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க சைலண்டா இருங்க. உங்க கவலை எனக்கு புரியுதுங்க. ஆனா நான் ஏற்கனவே 2 பேரோட ஜாதகத்தையும் நல்லா பார்த்துட்டேன். தேவையான பொருத்தம் எல்லாம் இருக்கு, எந்த தோஷமும் இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. தாத்தா, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க தாத்தா. இனி பயம் இல்லை. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. முதல் தடவையா ஒரு உருப்படியான வேலையை பண்ணியிருக்கேன். என்ன தைரியம் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து நிச்சயத்தை நிறுத்துவீங்க? செக்யூரிட்டி, அவங்க வாங்கின அடிக்கு எதிர்த்து நடக்கவே 1 வாரம் ஆகும். அவங்க வந்து எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏமா, வேலைக்கு ஆள் வச்சிருக்க, கொஞ்சம் பலமான ஆளுகளா வைக்க கூடாதா? 4 அடியில சுருண்டுட்டானுங்க, பாவம். ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்ல ஏன் இப்படி திடீர்னு வந்து கலாட்டா பண்றீங்க? இது உங்களுக்கு நல்ல காரியமா இருக்கலாம், ஆனா எல்லாருக்குமே நல்ல காரியமா? நீங்க பண்ற நிச்சயதார்த்தம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.